ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரமாக குளத்தூர் தொகுதியில, நம்முடைய குளத்தூர் தொகுதியில பல்வேறு தொடர் நிகழ்ச்சிகள். எப்பொழுதுமே குளத்தூருக்கு வந்தா நம்முடைய அமைச்சர் மாவட்ட செயலாளர் சேகர்பாபு அவர்கள் ஒரு கல்ல 2 மாங்காய் அப்படின்னு பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் ஒரு கல்லுல பல மாங்காய்கள் அடிக்கக்கூடியவர். ஒரு 5-6 இடங்களில் அடிக்கல் நாட்டு விழா, ஒரு 5-6 இடங்களில் திறப்பு விழா, ஒரு 5-6 இடங்களில் ஆய்வு பணி மேற்கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி, அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி, இப்படி பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும், ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவுடன், அது அனிதா அச்சீவ்ஸ் அகாடமி நிகழ்ச்சிக்கு வந்தவுடன் என்னுடைய களைப்பெல்லாம் போய் ஒரு உற்சாகத்தை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி. உங்களை எல்லாம் பார்க்கிற போது, உங்கள் முகத்தை பார்க்கிற போது, அந்த முகத்தில் தோன்றக்கூடிய மகிழ்ச்சியை பார்க்கிற போது, உங்களுடைய முகத்திலே தோன்றக்கூடிய நம்பிக்கையை பார்க்கிற போது, இன்னும் நான் என்னுடைய கடமையை வேகமாக நிறைவேற்றிட வேண்டும். இங்கே கூட சகோதரிகள், இந்த அனிதா அச்சீவ்ஸ் அகாடமி மூலமாக பலன் பெற்று இருக்கக்கூடிய 2 சகோதரிகள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார்கள், இன்னும் செய்யணும், மாணவர்களாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியை நீங்க நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க, இருந்தாலும் இன்னும் செய்யணும் அப்படின்னு அந்த கோரிக்கை தான் வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால் நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், என்னுடைய உடலில் உயிர் இருக்கிற வரையில தலைவர் கலைஞர் அவர்கள் கற்று தந்திருக்கக்கூடிய அந்த உழைப்பு என்னுடைய உதரத்தில் இருக்கிற வரையில நிச்சயமாக நிறைவேற்றுவேன். நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் இருக்கிறேன், இதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். என்னமோ தெரியல, குளத்தூருக்கு வந்துட்டா இப்படி எல்லாம் பேச தோணுது எனக்கு. அதுவும் அனிதா அச்சீவ்ஸ் அகாடமியில பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கிற போது அதிகம் வருது இப்போ எனக்கு. இன்று காலையிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள், 1860 பேருக்கு கண்ணாடி வழங்கி, அதுல 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு கண் மருத்துவமனையில தொடர்ந்து வழங்கி இன்றோடு சேர்த்து 9123 பேருக்கு அது வழங்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியை சார்ந்த 126 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்பும், 356 பெண்களுக்கு தையல் இயந்திரங்களும் வழங்கியிருக்கிறோம். இங்க இந்த மாணவ மாணவிகள்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புறதெல்லாம், இந்த அகாடமியை நீங்க பெற்றிருக்கக்கூடிய பயிற்சி ஒரு சின்ன துவக்கம்தான். இந்த பயிற்சி உங்களுக்கான வாய்ப்புகளை அடையாளம் காட்டக்கூடிய, ஆனால் அதே பாதையில நீங்க வெற்றிகரமாக நடைபெறணும்னா அதை தொடர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் குறைந்து விடக்கூடாது. இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது.
மனிதர்களுடைய வேலை சுமையை இந்த வளர்ச்சி வெகுவாக குறைச்சிட்டு வருது. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அப்கிரேட் ஆகிட்டே வரணும்.